நமஸ்காரம் எல்லாருக்கும். நான் உங்களுடைய அஸ்ட்ராலஜர் ஷியாம் பேசுகிறேன், ஆத்மசுத்தி அஸ்ட்ராலஜிலேருந்து. இன்றைக்கி நான் பேசக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு அதாவது அஸ்ட்ராலஜியை டெசிஷன் மேக்கிங்கில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ப்ராப்ளம் இருக்கும். நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். டெசிஷன்ஸில் நீங்கள் ஸ்மாலர் டெசிஷன்ஸ், மீடியம் டெசிஷன்ஸ், பெரிய டெசிஷன்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் டெசிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம ஒரு நாளைக்கான ரொட்டீன் இன்றைக்கி இந்த இடத்துக்கு போகலாமா வேணாமா, இன்றைக்கி இதை சாப்பிடலாமா வேணாமா, இன்றைக்கி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பற்றி யோசிக்கிறதுங்கிறது ஸ்மாலர் டெசிஷன்ஸ். இதுவே நம்ம ஒரு கரியரை பற்றியே நம்ம யோசிக்கிறது, ஒரு கல்யாணத்தை பற்றி நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன், இல்லை நம்ம இருக்கக்கூடிய இடத்தை பற்றி எடுக்கக்கூடிய டெசிஷன், எஜுகேஷனை பற்றி எடுக்கக்கூடிய டெசிஷன், அதெல்லாம் மேஜர் டெசிஷன்ஸ் இன் லைஃப். இது ஒவ்வொன்றுத்துலேயும் பீப்புளுக்கு மிகப்பெரிய ஒரு கர்மா இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதில் இதை சூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிற அந்த தெளிவு இருக்காது. இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கா அஸ்ட்ராலஜியில் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அண்ட் ஒரு விதமான டெசிஷன்ஸ்க்கும் ஒரு விதமான ஆங்கிள்லேருந்து பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ நான் என்னுடைய குரு ஸ்ரீ கேபி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றியும் நமஸ்காரங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜியில் இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்து எனக்கு அது பரிகாரத்தை வச்சு எதை வேணாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதாவது லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ப்ராப்ளம்க்கும் ஒரு விதமான பரிகாரங்கள் நம்மளுடைய ரிஷிகள் சொல்லி கொடுத்துருக்கா. அதை அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்து எனக்கு இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நமஸ்காரங்களும். இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லக்னா லார்டு, இப்போ நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கலாம், ரிஷப லக்னமாக இருக்கலாம், மிதுன லக்னமாக இருக்கலாம். என்ன லக்னம் அப்படின்னு இருக்குது, ஆர் அசண்டன்ட் அப்படின்னு சொல்லுவா இங்கிலீஷில். அந்த லக்னா லார்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். விச் மீன்ஸ் அது கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும். அதாவது லக்னா லார்டு கிட்டத்தட்ட 4th ஹவுஸ்லேயோ 7th ஹவுஸ்லேயோ 9th ஹவுஸ்லேயோ 10th ஹவுஸ்லேயோ இந்த மாதிரி இருக்கிறது, இல்லை 5th ஹவுஸில் இருக்கிறது, இப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாம் ஜென்ரலாக லைஃப்பில் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பிளான் பண்ணுற விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு தம்ப் ரூல். இப்போ நம்ம யோசிக்கிறதே தப்பாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன பிளான் பண்ணுறோமோ அது ஒரு ஏரியாவில் நடக்காது அப்படின்னா நம்மளுக்கு லக்னா லார்டும் வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு வெரி தாட் ப்ராசஸே நம்மளோடது தப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யோசிக்கிற விதம் தப்பாக இருக்கும், நம்ம சூஸ் பண்ணுற விதம் தப்பாக இருக்கும், நம்ம என்ன சொல்கிறது நம்மளுடைய பர்சனாலிட்டி ஆட்டிடியூடை கேரி பண்ணிக்கிற விதம் தப்பாக இருக்கும். அதனால நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங்கும் அல்டிமேட்டாக தப்பாக இருக்கும். ஸோ இதுதான் சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ லக்னா லார்டு உங்களுக்கு 6th ஹவுஸ் 8th ஹவுஸ் 12th ஹவுஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் இருந்தது அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் எதையுமே பிளான் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கண்டிப்பாக ஒரு விஷயத்துக்கும் பரிகாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எது உங்களை நோக்கி வருதோ அதை எடுத்துக்கிறது நல்லது. நீங்களாக ஒரு விஷயத்தை லக்னா லார்டெலாம் வீக்காக இருக்கும்போது தேடி போனேன் அப்படின்னா அது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனில் ஒருத்தருக்கு இதை சூஸ் பண்ணலாமா அதை சூஸ் பண்ணலாமா, இது கரெக்டாக இருக்குமா இது தப்பாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது புதன்லேருந்து நம்ம அதை லக்னாதிபதியாக போட்டு அதுலேருந்து நம்ம பரிகாரத்தை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனையும் தெளிவையும் ஐடியாவையும் கொடுக்கும். அது எப்படி இருக்கும்னா, அத்தனை நாளாக உங்களுக்கு நீங்கள் எத்தனையோ விஷயங்களை பண்ணிட்டு இருப்பேள் தேடுவேள், ஆனால் உங்களுக்கு ஐடியாவே கிடைக்காது. அந்த பரிகாரத்தை பண்ணின உடனேவே அந்த ரிலேட்டடான விஷயங்களை கடவுள் யார் மூலமாகவோ உங்களுக்கு சொல்லிட்டு போவார், இல்லை நீங்களே அதை உங்கள் கண்ணால் பார்ப்பேள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கோயின்சிடன்ஸ், சர்க்கம்ஸ்டன்ஸ், லிங்க்கு, சிச்சுவேஷன் எல்லாமே கரெக்டாக அலைன்மெண்ட்டுக்கு வரும். ஸோ யாரோட அலைன் ஆனால் உங்களுக்கு அந்த டெசிஷன் கரெக்டாக எடுக்க முடியுமோ அந்த பீப்புள் உங்களோட அலைன் ஆவா. அதே மாதிரி பிளேஸ், எந்த மாதிரி பிளேஸோட அசோசியேட் ஆகும்போது உங்களுக்கு அந்த டெசிஷன் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் நீங்கள் அசோசியேட் ஆவீள். இந்த மாதிரி ஒரு விஷயமும் அலைன்மெண்ட்டுக்கு வரும் பரிகாரத்தில். பரிகாரம்ங்கிறது அல்டிமேட்டாக என்ன அப்படின்னா, நீங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு மிஸ்அலைன்மெண்ட்டில் இருப்பீள். அது படிப்பை பொறுத்தா இருக்கலாம், கரியரை பொறுத்தா இருக்கலாம், மேரேஜை பொறுத்தா இருக்கலாம், இல்லை ஜென்ரலாக ஓவராலாகவே இருக்கலாம். அந்த விஷயத்தை அந்த மிஸ்அலைன்மெண்ட்லேருந்து அலைன்மெண்ட்டுக்கு உங்களை எடுத்துன்னு வர்றது பரிகாரம் பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா அது சாதாரணமாக பீப்புளால் செய்ய முடியாது. ஏன்னா அது அவளுடைய கர்ம கிளேஷங்களும் அந்த கார்மிக் டெல்யூஷனும் அவள் மைண்டும் சென்சஸும் அவளை அலோவே பண்ணாது. இருக்கிற விஷயத்தை கரெக்டுன்னு பேசுகிறதுக்கும், எல்லாத்துக்கும் விதண்டவாதமாக பேசுகிறதுக்கும், நம்ம நினைக்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறதுக்கும், மற்றவா சொல்கிறத கேட்குறத கேட்காமையே விடுறதும், இந்த மாதிரி எந்த சென்சஸும் அவளுக்கு கோஆப்ரேட் பண்ணாது, பாசிட்டிவாக ஆக்ட் ஆகாது, எல்லாமே அகெயின்ஸ்டாக ஆக்ட் ஆகும். இது அவளுடைய ஹியூமன் எஃபர்ட்னால இதை மாற்றவே முடியாது. இதுக்கு கண்டிப்பாக ரிஷிகள் சொன்ன அந்த பரிகாரங்களை அந்த ஹாரோஸ்கோப்பில் மேம்போக்காக இல்லை, ரொம்ப பிவட்டலாக அதுக்குன்னு அதுக்கு இருக்கக்கூடிய அம்சம் சார்ட்டு நிறையா பேர் மேலோட்டமாக அந்த ராசி அண்ட் நவாம்சத்தை தாண்டி வேறு எதையுமே பார்க்க தெரியாது. பட் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த லைஃபுக்கும், இப்போ ஒர்க்குனா தசாம்சத்துலேருந்து பார்த்தா கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி மேரேஜ்னா நவாம்சத்துலேருந்து பார்த்தா கரெக்டாக இருக்கும், மணினா ருத்ராம்சத்துலேருந்து பார்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி
ஒரு விஷயத்துக்கும் ஒரு சார்ட் இருக்குது, அம்சா சார்ட் அப்படின்னு. அதுலேருந்து பார்த்து நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது உங்கள் லைஃப் வந்து ஜென்ரலி வந்து அந்த ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, ஒர்க்கில் நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள்லாம் நடக்கிறதில்ல, ஒர்க்கில் வந்து எந்த டெசிஷனும் எடுக்க முடியல அப்படின்னா, சனியிலேருந்து லக்னாதிபதிக்கு நீங்கள் ஜென்ரலி விளக்கேற்றினாலே உங்களுக்கு மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். நீங்கள் யோசிக்கிறத வந்து தெளிவாக யோசிப்பேள். அந்த யோஜனையில் வந்து ஒரு லாஜிக் இருக்கும். அதே மாதிரி அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது உங்களுக்கு கரெக்டான சித்தியும் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பரிகாரத்தை எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரலி வந்து லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு க்ரூஷியலான ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில்ங்கிறது வந்து சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஸோ எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் கடவுள் வந்து கொடுக்கறதில்ல. அது அவளுடைய கர்மாவை பொறுத்து சில விஷயங்கள் சில பேர்கிட்ட இருக்கும், சில விஷயங்கள் சில பேர்கிட்ட இருக்காது. அப்போ அந்த விஷயம் இல்லைன்னா அப்படியே நீங்கள் கவலைப்படணுங்கிறதும் அவசியம் இல்லை. அதுக்கான சொல்யூஷனை தான் பிராயஷ்சித்தமாக வந்து பரிகாரத்தில் கொடுத்துருக்கா. அதை என்னங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணல அப்படின்னா அது மேரேஜை பொறுத்த டெசிஷனாக இருக்கலாம், இல்லை ஒர்க்கை பொறுத்த டெசிஷனாக இருக்கலாம், குழந்தைகளை பொறுத்த டெசிஷனாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து உங்களால் கரெக்டாக டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து சாஸ்திரம். ஸோ அதனால தான் இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அப்படிங்கிறதுனால அதை வந்து எப்படி நீங்கள் பரிகாரத்தை வச்சு சால்வ் பண்ண முடியும், எப்படி பரிகாரத்தை வச்சு என்னுடைய டெசிஷனை நான் கரெக்டாக எடுக்க முடியுங்கிறத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே பேசுகிறோம். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் டிசைட் பண்ணுறது வந்து கரெக்டாக தப்பா. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் அப்படின்னா டெசிஷன் எடுக்கிறதுலே ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கிறவாளுக்கு, நான் எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக தப்பான்னு யோசிக்கிறவாளுக்கு, இந்த டெசிஷனை நம்ம எடுத்தால் எல்லாருமே ஒத்துப்பாடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு, இது எல்லாத்தையும் தாண்டி எது சரியான டெசிஷன் அப்படிங்கிறத வந்து அல்டிமேட்டாக எடுக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன். உங்கள் யாருக்காவது வந்து கண்டிப்பாக நீங்கள் அஸ்ட்ராலஜி ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் உங்களோட பர்சனலாக எடுத்து பார்த்து உங்களுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா நீங்கள் எங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரில் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதில் நாங்கள் உங்களுக்கு பர்சனலைஸ்டாக ஹாரோஸ்கோப் ரீடிங் எல்லாமே பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பர்சனலைஸ்டாக பரிகாரமும் சஜஸ்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் பண்ணிட்டு வர உங்களுக்கு ஈஸியாக ஒரு விஷயத்தையும் டிசைட் பண்ண முடியும். ஸோ டெசிஷன் மேக்கிங்கிறது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பரிகாரத்தை பற்றி நாங்கள் பேசுவோம். அது மேலே மேலே உங்கள் லைஃபுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும் அது. ஸோ தேங்க்யூ ரியலி ஸோ மச். நமஸ்காரம் எல்லாருக்கும்.